இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். ஒருத்தங்க கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க. இந்த கன்ஃப்யூஷன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்குது. இது எல்லாருக்குமே ஒரு கிளியராக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாடினா என்ன, அப்பர் செஸ்ட்டா இல்லை பஸ்ட் ரவுண்டா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போது ஹிப் அளவு எடுத்திருக்கேன், ரெடி அளவு என்னன்னு எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அளவை தான் நம்ம எப்போவுமே எடுத்துப்போம், அதுதான் பாடி. அதை வச்சு தான் 40 இன்ச் எடுக்கிறேன். நான் 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 40 எடுக்கிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெடி அளவு 40ன்னு சொல்லியாச்சு. ஹிப்பு 34. இப்போ இதுக்கு கூட நெக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்கிற அந்த லைன்லேருந்து கீழே இறங்கியிருக்கு. அதாவது 8 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இப்படி கிராஸாக வச்சா உங்களுக்கு 10 இன்ச்சு வரணும். அதுதான் கரெக்டான அளவாக வரும். இப்போ இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வரும். ஒரு 10 இன்ச்சுங்கிறது 9.75 வரும். இதுதான் சரியான அளவு. இப்போது இந்த அளவை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் தான் ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நெக்கு வித்துமே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 இன்ச் தான் வச்சுருக்கோம். இது ரொம்ப டீப் நெக்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் போதே நாம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இது நம்ம இதில் ஏதாவது ஃபார்முலாவா, இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் பழக நமக்கு தைக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்படி தான் எடுக்க முடியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு 10 to 15 இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுமே அப்படியே தான் வச்சுருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா ஊப்பட்டிக்கும் விடலை. அதுக்கப்புறமே சைட்லேயும் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் விடலை. என்ன அளவு இருக்கோ அந்த அளவை ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் போட்டு அப்படியே தான் கர்வ் கொடுப்பேன். என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அளவு 30, அதுதான் அப்பர் செஸ்ட்டு 37 இன்ச்சஸ்ஸு. இப்போ இந்த 39 பஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இப்போ இந்த பஸ்ட் ரவுண்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நானுமே 2 அளவு தான் எடுப்பேன். எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 39 எடுத்துகிட்டு இதிலேருந்து ஹிப்பை மைனஸ் பண்ணிடுங்க. ஹிப் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5 இன்ச் வருது. இப்போ 5 இன்ச் வருது அப்படின்னா இந்த 5 இன்ச்சை டிவைட் பை 4 கொடுக்குறீங்கன்னா அதுதான் டாட்டோட அளவு. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதே அளவு ஹிப் ஒரு சிலருக்கு இந்த அளவுக்கே 30 இன்ச் கூட வரும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும், 1.25லேருந்து 2 வரைக்கும் நம்ம வைக்கலாம். 2க்கு மேலே போக வேணாம். 2 கூட அதிகம்தான். ஒரு 1.25 வச்சுட்டு கூட நாம் பட்டியோட அளவை அதிகம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ்க்கு நான் 1.25 இன்ச் சொல்லியிருக்கேன் இல்லையா, இல்லை நான் 1.5 இன்ச் வைக்கலாமான்னா வைக்கலாம். 1.5 இன்ச் வச்சிங்கன்னா பட்டியோட அளவு 8.5 இன்ச்சுங்கிறது ஒரு 6 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு வைக்கணும். ஒரு சைடுக்கு 1/4 இன்ச் அதிகம் அப்படின்னும் போது 2 சைடுக்கு 1/2 இன்ச்சு அதிகமாகிடும், கம்மியாயிடும். ஸோ அதனால் 8 இன்ச்சு பட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணும்போது சைட் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக வரும். இல்லை நம்ம பட்டியை பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கணக்கு வராது. ஸோ அதனால் இதை இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு 1.25 இன்ச் வைக்கிறேன், 1.25 இன்ச் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. பேக் அளவுலாம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். பேக்கில் பிடிக்கிற டாட்டோட அளவை கொஞ்சம் கம்மியாக பிடிச்சா போதும், சரியாக வரும். ஃபினிஷிங் நீட்டாக பக்காவாக உட்காரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடில் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. அந்த அப்பர் செஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் லூஸ் வந்துடும். ரெண்டாவது ஷோல்டர் உங்களுக்கு கழண்டிக்கும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பாடி அப்படின்னாலுமே 37 தான். சரிங்களா? இப்போ இதோட ரெடி அளவு இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்படி எடுப்போம்னா ஆரம்பத்துலலாம் அப்பர் செஸ்ட்டு மட்டும்தான் எடுப்போம் ப்ளவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 to 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் கூட இருக்காது, ஒரு 5 இயர்ஸாக தான் நம்ம மோஸ்ட்லி அந்த அப்பர் செஸ்ட்டும் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அளவுகள் எடுக்க மாட்டோம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லைனா அவங்களுக்கு அளவு எடுக்கும் போதே நமக்கு தெரியும், உங்களுக்கு 1.5 இன்ச் வச்சா போதும், 2 இன்ச் டாட் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரொம்ப நாளாக நான் தைக்கிறதுனால இந்த அளவு சொல்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.